நாடாளுமன்ற தேர்தலின் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 13ஆம் தேதி 10 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி என மொத்தம் 96 மக்களவை தொகுதிகளில் நடைபெறவிருக்கிறது. இதில் ஆந்திராவின் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுவதோடு மாநிலத்தின் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. இதில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் கட்சி, பாஜக, ஜனசேனா கட்சி, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவுகிறது. அமித்ஷா, மோடி, பாஜக தொடர்ச்சியாக தனது பிரச்சாரங்களில் மத அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு இட ஒதுக்கீடு கூடாது என்று தீவிரமாக கூறி வருகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்று கூட தெலங்கானாவில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முஸ்லிம் இட ஒதுக்கீட்டை நீக்கிவிட்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இட ஒதுக்கீட்டை அதிகரிப்போம் என அமித்ஷா பேசியிருக்கிறார். இந்த நிலையில் ஆந்திராவில் முஸ்லிம்களுக்கான 4% இட ஒதுக்கீடு நீடிக்கும் என ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உறுதியளித்திருக்கிறார். கர்னூலில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி, ஒரு பக்கம் 4% முஸ்லிம் இட ஒதுக்கீட்டை நீக்கும் பாஜகவுடன் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து கைகோத்துக் கொண்டு மறுபக்கம் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற புதிய நாடகத்தை கொண்டு வருகிறார். ஜெகன்மோகன் ரெட்டி, இப்படி சந்திரபாபு நாயுடு போன்ற பச்சோந்தியை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? சந்திரபாபு நாயுடுவிடம் எனது ஒரே கேள்வி, 4% இட ஒதுக்கீட்டை ரத்து செய்வதாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியளித்த பிறகும் எதற்காக அந்த கூட்டணியில் தொடர்கிறார்? எனவே என்ன வந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கான 4% இட ஒதுக்கீடு அப்படியே நீடிக்கும். அதுவே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இறுதி வார்த்தை என்று கூறினார்.